செந்தில் பாலாஜியின் நிழலைத் தூக்கிய விஜய். அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். செந்தில் பாலாஜியின் நிழலைத் தூக்கிய விஜய். அதிர்ச்சியில் செந்தில் பாலாஜி வைத்த வலுவான ஆப்பு. என்ன நடந்தது? கோயம்புத்தூரில் குறிப்பாகச் செந்தில் பாலாஜி இந்தத் தடவை கொங்கு மண்டலத்தில் 10 தொகுதிகளில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக அறியப்படக்கூடியவரே இன்றைக்கு வெள்ளலூர் பகுதியிலிருந்து சுகுமார் அவர் பெயர். அவர் டிவி.கேவில் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்துள்ளார். இதேபோல திமுகவில் பல்வேறு பதவிகளை வகித்த நிஷார் என்பவரது குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக விஜய் கட்சியில் இணைந்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் விளையாட்டு மேம்பாட்டு அணியில் இருக்கக்கூடிய விக்னேஷ், ஏற்கனவே மதுக்கரை ஒன்றியச் செயலாளராக இருந்த எம்.ஆர்.ஆர். பிரகாஷ், அவர் அங்கே இளைஞர்களையெல்லாம் தயார் செய்து வைத்திருந்தார். அவரும் ஒதுக்கப்பட்டு இப்போது கட்சியை விட்டு போய்விட்டார். இதற்கெல்லாம் காரணம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டச் செயலாளர் முருகேசன். அவர் மருதமலை சேனாதிபதியின் ஆதரவாளர்கள் பலரை வளரவிடவில்லை என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் நிஷார் அவர்களின் மனைவி ஜமீலா மற்றும் மகள் என அனைவரும் இன்றைக்கு டிவி.கேவில் இணைந்துள்ளனர். செந்தில் பாலாஜிக்கு விடப்பட்ட சவால் சுகுமார் போனது செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிதான். விஜய் கட்சியில் ஆளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது செந்தில் பாலாஜியின் கோட்டையிலிருந்தே ஒரு முக்கிய நபரை தூக்கியிருப்பது அவருக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய செக். இதனால் செந்தில் பாலாஜி கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டாராம். ஏனென்றால் கிணத்துக்கடவு தொகுதியில் போன தேர்தலில் 1800 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தோற்றது. அதற்கு முந்தைய தேர்தலிலும் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த தடவை எப்படியும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும்போது அந்த பகுதியிலேயே முக்கியமான ஆட்களை விஜய் தூக்குவது செந்தில் பாலாஜிக்கு விடப்பட்ட நேரடி சவாலாகும். கரூரில் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுவிட்டதாக கருதும் டிவி.கே தரப்பினர் செந்தில் பாலாஜியை தங்களது ஜென்ம எதிரியாக பார்க்கின்றனர். முதலமைச்சர் 200 தொகுதிகளை வெல்வோம்